இடர்பாடு இல்லாம ஒரு ஃப்ரீயா சந்திப்பாரா? கண்டிப்பா சந்திப்பாருங்க. இது இப்பயுமே எந்த இடர்பாடும் கிடையாதுங்க. 10 மணிக்கு விழாவை துவங்கணும், 11 மணிக்கு தான் நீங்க டைமிங் கொடுத்துருக்கீங்க. 8:30 மணி 9 மணி வரைக்கும் நீங்க அந்த அரங்குக்குள்ள யாரையும் அனுமதிக்கல, சாலைக்குள்ள. இல்ல இவ்வளோ இடர்பாடு இருக்கனால தான் அந்த போராட்டம் மிக குறைந்த நேரத்தில் முடிக்கப்பட்டதா? 3 நிமிஷம் தான் பேசினாரு. இருக்கலே தமிழ்நாட்டிலே அந்த போராட்டத்தில் இதான் ரொம்ப ஷார்ட்டஸ்ட் ப்ரொட்டஸ்ட்ங்கிறாங்க. அது திட்டமிட்டு பரப்புறீங்க. மிக தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. 3 நிமிஷம் பேசுறாரா, 30 நிமிஷம் பேசுறாரா, 3 மணி நேரம் பேசுறாரான்றது பிரச்சனை கிடையாது. மக்கள் பணிகளில் ஈடுபட்டு வாங்க, நாங்கள் உங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குறோம். இப்போ தென்காசியில் கிரிப்சன் ஒரு நபர் கிட்டத்தட்ட 1 crore கிரிப்டோ கரன்சி டிரான்சாக்ஷன் சொல்கிறேன். நீங்கள் ஒரு செய்தி வந்த உடனேயே நீங்கள் அதை ஏன் நடவடிக்கை இல்லைன்னு கேட்கலாம். முதல்ல அவர் யார் என்னன்னு நான் பார்க்க தேவையில்லையா? பின்புலமா ஏன் விஜய் என் அமைதியா இருக்காருன்னா, மிக தெளிவா ஒரு இதே ஜனநாயகன் படத்துக்கு கேவிஎன் ப்ரொடக்ஷன் பெங்களூரை சேர்ந்த கர்நாடகை சேர்ந்த நிறுவனம் தான் ப்ரொடியூஸ் பண்றது. அதனால விஜய் படத்துக்கு அடுத்த பாதிப்பு வரும், விஜய் அமைதிக்காகலான்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு கேள்வியா? இப்ப நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் எப்படி இருக்குது பாருங்களேன். ஒருவேளை இது நடந்தால், ஒருவேளை திமுகவிலிருந்து விசிகா வெளியே வந்தால், பாஜகவை இந்த மதப்புலவாத அரசியல் செய்வதற்கும் ஜனநாயகத்தை ஒடுக்குவதற்கும் நாங்க ஒரு காலமும் இடம் கொடுக்கணும். நாங்க மிக தெளிவா இருக்கோம். நாங்க யாரு கூடயும் போய் சேர்றதுக்கோ, இன்னொரு கட்சியை முதலமைச்சராக்குவதற்கோ, ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வரதுக்கோ நாங்கள் இங்கே வரல. எங்கள் தலைவர் முதலமைச்சர் வேட்பாளர், அதுவும் சாதாரண முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை, மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர். டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சமகால அரசியல் பேச இருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இல்லை, முக்கியமாக மக்களை விஜய் அவர் சந்திக்கிறப்ப துப்பாக்கிகள் எந்த இடர்பாடு இல்லாமல் ஒரு ஃப்ரீயாக சந்திப்பாரா? கண்டிப்பா சந்திப்பாருங்க. இதுல இப்பயுமே எந்த இடர்பாடும் கிடையாதுங்க. ஓகே, நீங்க தலைவர் மக்களை சந்திக்கிறாரு, நாங்க எந்த செக்யூரிட்டி இருக்க மாட்டாங்க. நீங்க அந்த இப்ப பனையூர் அலுவலகத்தை சந்திக்கிறாரு, இல்ல வெளியில பரந்தூர் போறாரு, இது போன்ற இடங்களை சந்திக்கிறாரு அப்படின்னா யாரும் கையோட அந்த செக்யூரிட்டி வச்சுக்கிட்டு யாரும் உள்ள இன்னும் ஒரு பாதுகாக்கப்பட்ட வளையத்துக்குள்ளதான் இருக்காரு கிடையாது. அவர் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்க தவிர்த்து யாருமே அவர் கூட போய் பேசக்கூடாது, அவர் தொட்டு பேசிடக்கூடாது, அவர் கையை கொடுக்கக்கூடாது. ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் போல நடந்து போகும்போது யாராவது கையை கொடுப்பா இப்படிலாம் சொல்ற கதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. எங்க தலைவர் மிக தெளிவாக தான் இருக்கிறாரு. பாதுகாப்பு என்பது அவருடைய பாதுகாப்பிற்காக அது ஏற்படுத்தப்பட்டிருக்க தவிர்த்து மக்களை தடுப்பதற்காக அது ஒரு காலமும் பயன்படுத்தப்படுறது கிடையாது. சார், நீங்க பல நேர்காணல்ல தாவக்கான என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது போராட்டங்களுக்கு முறைய அனுமதி கிடைப்பதில்லை, அதனால தான் நாங்கள் நீதிமன்றத்தை நாடி போறோம்னு சொல்றாங்க. ஆனா ஒரு பிரஸ் மீட் லாஸ்ட் வீக் காவல் ஆணையர் அருண் அவர்கள் எங்கள்கிட்ட அவங்க அப்ரோச்சே பண்றது இல்லை, அவங்களா பர்மிஷன் கிடைக்காது நினைச்சிட்டு அவங்களா கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. சரி, நீங்களே ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்களா அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுது? இது பிம்பம் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னா நான் என்ன கேட்கறேன், அன்னைக்கு அதே ஆர்ப்பாட்டத்துக்கு தலைவர் வர்றாரு அப்படின்ற செய்தியை கட்சியினர் யாருக்கும் தெரியாது, யாருக்குமே சொல்லப்படலை. அதான் உண்மை. தலைமை கழகத்தின் சார்பாக போராட்டம் நடத்துறோம், வாய்ப்புள்ளவர்கள் கலந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றோம். ஆனா ஒவ்வொரு மாவட்டத்திலும் தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்கள்ல இருந்து கூட்டமாக நம்மளுடைய தோழர்கள் வராங்க. நீங்க அனுமதி கொடுத்துட்ட, எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது, இவங்க பிம்பப்படுத்துறாங்க, பெருசாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்புறம் ஏங்க நீங்க பல்வேறு மாவட்டங்கள்ல நம்முடைய தோழர்களுடைய வாகனங்களை தடுத்து நிறுத்தினீங்க? கொடிக்கடி தடுத்து நிறுத்தினாங்க, கட்சியுடைய துண்டு போட்டு வந்தாலும் தடுத்து நிறுத்திருக்காங்க, கார்ல தலைவருடைய புகைப்படம் தான் தடுத்து நிறுத்திருக்கிறாங்க. இப்படி எந்தெந்த இடத்துலலாம் அவங்க தாவேக்காவோட அடையாளங்களை பார்க்குறாங்களோ அந்த வண்டியை தடுத்து நிப்பாட்டியாச்சு. இன்னும் கொடுமை என்ன தெரியுமா? சென்னையில் பல்வேறு இடங்கள்ல நம்மளுடைய தோழர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க, நம்மளுடைய பெண் நிர்வாகிகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க, வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி போட்டதோட தடுத்து நிப்பாட்டி, நீ தாவேக்கா கூட்டத்துக்கு தானே போற, ஆர்ப்பாட்டம் தானே போற, அலோடு கிடையாது ஒன்று சொல்லி தடுத்து நிப்பாட்டி. இல்லை சார், அன்னைக்கு ஓவர் லிமிட்ல பாத்தீங்கன்னா டிராஃபிக் போயிட்டு இருந்தது, அதனால ஈஸியா சென்னைக்குள்ள ஒரு சரிங்க சார், சரி சென்னைக்குள்ள அரங்கி மலை அந்த சார் நீங்க சென்னையில நிறைய பேர் நிப்பாட்டி சென்னையை விட்டுருங்க சார். காஞ்சிபுரத்துல ஏன் சார் தடுத்து நிறுத்துனீங்க? வேலூர்ல ஏன் சார் தடுத்து நிறுத்துனீங்க? தஞ்சாவூர்ல ஏன் சார் தடுத்து நிறுத்துனீங்க? திருநெல்வேலியில் ஏன் சார் தடுத்து நிறுத்துனீங்க? சென்னை நடக்குது, அங்க வரைக்கும் டிராஃபிக் ஆகுது. நீங்க தான் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாதுன்னு சொல்றீங்களே, தடையே போடலன்னு சொல்றீங்களா, அப்படியே தடுக்கிறீங்க. எத்தனை இடங்கள்ல எங்களுடைய மக்கள் சாலை மறியல் ஈடுபட்டாங்க தெரியுமா? நாங்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு போவோம், எங்களை ஏன் தடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அதான் சார் கேட்குறோம். சாலை மறியல் ஏற்பட்ட உடனே நீங்க ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரு கோவில் ஐயர் ஏன் எங்களை டிஸ்டர்ப் பண்றீங்க, எங்க போக்குவரத்துக்கு இடையூறு நீங்க சென்னை டிராஃபிக்ல இருக்கிறது நீங்க சொல்ல ஒரு தாவேக்க தொண்டர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு நீங்க பாத்துருப்பீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படிதான் பண்ணுவோம், முடிஞ்சதை பண்ணி ஒருமையில பேசுறாரு. இல்ல ஆட்சிக்கே இன்னும் வரல, அதான் சொல்றேன்ல. நீங்க ஒருத்தர் வச்சு இதை பேசிட்டீங்க. நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா, இந்த ஒட்டுமொத்த காவல் அதிகாரிகள் எப்படி நம்ம மேல அடக்குமுறை ஏற்படுத்துறாங்க நம்ம பேசிட்டு இருக்கோம். 10 மணிக்கு விழாவை துவங்கணும், 11 மணிக்கு தான் நீங்க டைமிங் கொடுத்துருக்கீங்க. 8:30 மணி 9 மணி வரைக்கும் நீங்க அந்த அரங்குக்குள்ள யாரையும் அனுமதிக்கல, அந்த சாலைக்குள்ள. அப்ப அந்த 1 மணி நேரத்துல ஒட்டுமொத்த பேரையும் நீங்க அலோவ் பண்ணீங்கன்னா அங்க எவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கும், எவ்வளவு பெரிய நெரிசல் ஏற்படும். அப்ப இது சரியா? இவ்வளவு கூட்டம் வருதுன்றது நீங்க உங்களுக்கு கணிப்பு இருக்கும்ல உங்களுக்கு. அப்ப அந்த கணிப்பு தான் நீங்க என்ன பண்ணிருக்கணும், நாங்க கேட்டபடி காலைல 6-7 மணிக்கெல்லாம் நீங்க எல்லாரும் அலோவ் பண்ணிருந்தீங்கன்னா அவங்க நேரா உள்ள அந்த சாலைக்குள்ள அவங்க இடத்துல அவங்க நின்று இருப்பாங்க.
எல்லாரும் செட்டில் டவுன் ஆயிருப்பாங்க. தலைவர் வரும்போது அந்த விழாவை சரியா நடத்துறதுக்கு டைம் கரெக்டாக இருந்திருக்கும். நீங்க ஏன் வந்து 8:30 9 மணி வரைக்கும் யாரையும் உள்ள அலோவ் பண்ணல? ஏன் வண்டிகளை திருப்பி திருப்பி அனுப்பிச்சுக்கிட்டே இருந்தீங்க சென்னையை சுத்தி 5000 பேருங்க, 5000 பேர் வண்டி அலோவ் பண்ணலன்னு சொல்லிட்டு சேப்பாக்கத்தில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. தெரியுமா உங்களுக்கு? நடந்தே வந்தாங்க சேப்பாக்கத்துல இருந்து. மாவட்ட செயலாளர் அவ்வளவு முயற்சி பண்ணி காவல்துறை கிட்ட பேசி அப்பயும் அனுமதி கொடுக்கல. அந்த வாகனங்களை கொண்டு வந்து அந்த சாலையினோட என்ட்ரன்ஸ்ல இறக்கி விடுறதுக்கு அனுமதி கொடுக்கல. இல்ல இவ்வளவு இடர்பாடு இருக்கனால தான் அந்த போராட்டம் மிக குறைந்த நேரத்துல முடிக்கப்பட்டதா? இல்ல நம்ம போராட்டத்துக்கு அவங்க அனுமதி கொடுத்ததே 11 மணி வரைக்கும் தான். அதுக்கு மேல அவங்க அனுமதி கொடுக்கல. 11 மணிக்கு வந்து நீங்க போராட்டத்தை முடிச்சிடணும்னு சொல்லி தான் அனுமதியை கொடுத்துருந்தாங்க. விஜய் அவர்கள் 3 நிமிஷம் தான் பேசினாரு. இருக்கலே தமிழ்நாட்டிலே அந்த போராட்டத்தில் இதான் ரொம்ப ஷார்ட்டஸ்ட் ப்ரொடெஸ்ட்ங்கிறாங்க. அது வந்து திட்டமிட்டு பரப்புறீங்க. மிக தெளிவா புரிஞ்சுக்கோங்க. 3 நிமிஷம் பேசுறாரா, 30 நிமிஷம் பேசுறாரா, 3 மணி நேரம் பேசுறாரான்றது பிரச்சனை கிடையாது. நீங்க அதை வந்து ஒரு பேசு பொருளா மாத்துறீங்க. ஆனா உண்மையிலேயே பேசப்படக்கூடிய விஷயம் வந்து 24 பேருக்கு நீதி கிடைச்சதா இல்லையா? அந்த 24 குடும்பத்துடைய நிலைமை இப்ப என்னவா இருக்குது? செத்தவனுக்கு இந்த அரசாங்கம் என்ன செஞ்சிருக்குது? அந்த குடும்பத்துக்கு என்ன செஞ்சிருக்குது? அந்த குடும்பத்துடைய வாழ்வாதாரம் காப்பாற்றப்பட்டுச்சா இல்லையா? ஏன் முதலமைச்சரை பார்த்து இந்த கேள்வியை கேட்கறதுக்காக இருந்தாலும் அந்த நோக்கமே பிரதானமே. 24 பேர் உங்க ஆட்சியில் செத்துருக்காங்க. பதில் சொல்ல வேண்டியது யாரு? அவங்க செய்ய வேண்டிய செஞ்சு கொடுக்க வேண்டியது யாரு? முதலமைச்சர் தானே செய்யணும். செய்யலையே, பேசலையே, பதில் சொல்லி எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டாம், அந்த மக்களுக்கு பதில் சொல்லியிருக்கணும்ல. பரந்தூர் மக்கள் விவகாரத்துல நீங்க வந்து அந்த பரந்தூர் மக்கள்கிட்ட பேசலன்னா, போராட்டக்காரர்கள் கூட பேசலன்னா, அவர்களை அழைச்சிட்டு நானே தலைமைச் செயலகத்துக்கு வருவேன் என் தலைவர் சவால் விடுறாரு. நீங்க எங்க சவாலுக்கு பதில் சொல்லலாம் கூட பரவாயில்ல, அந்த மக்களுக்கு பதில் சொல்லணும்ல. அவங்களும் அறிக்கை கொடுக்குறாங்கல்ல, நாங்க அவரோட நிற்போம், அவர் எங்களை போராட்ட காலத்துக்கு எந்த காலத்துக்கு கூப்பிட்டாலும் நாங்க வர தயாரா இருக்கோம், அவர் கூட சொல்லி அறிக்கை கொடுக்குறாங்களா. அந்த மக்கள்கிட்ட நீங்க ஏன் பேசல? அப்ப பேச வேண்டிய விஷயத்தை பத்தி நம்ம பேசுறது கிடையாது. எதை பேசு பொருளாக்க வேண்டும்? மக்கள் பிரச்சனையை தான் நம்ம இங்க பேசு பொருளாக்கணும். அதை விட்டுட்டு எத்தனை நிமிஷம் பேசினாரு, அங்க இருக்க சென்ட்ரல் மீடியன்ஸ் பேரிகார்டுக்கு என்ன ஆச்சு, மரத்து மேலே ஏறினாங்களா, இதெல்லாமா பேசு பொருளாக்குறது? இதுதான் திமுகவோட அஜெண்டா. சார் ரீசெண்டாக விஜய் அவர்கள் வந்து ஆதவராஜன் நடத்தக்கூட தேர்தல் பணி நடத்துகிற வார் ரூமுக்கு வந்திருக்காரு. நிறைய வீடியோ வைரல் ஆச்சு. பணிகள் எப்படி போயிட்டு இருக்கு? விஜய் சாட்டிஸ்ஃபைடா? மிகச்சிறப்பாக பணிகள் போயிட்டு இருக்கு சார். நம்ம வார் ரூமை பொறுத்த வரைக்கும், நம்மளுடைய ஐடி விங்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஆஃபீஸில் மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக நாங்கள் சொன்னது போல இந்த எதிரணியினருடைய பொய் தாக்குதல், புரட்டான விஷயங்கள், ஆபாச தாக்குதல்கள், இது எல்லாத்தையுமே வந்து தடுத்து மக்களுக்கு என்ன விஷயத்த உண்மையை எடுத்து சொல்லணுமோ, ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவோட, எலெக்ஷன் டேட்டாவோட நிகழ்ந்த உண்மை என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான பணிகள்லாம் மிக தீவிரமாக செயல்பட்டு இருக்காங்க. அதே போல தலைவருடைய அடுத்தடுத்த நிகழ்வுகள்லாம் வந்து திட்டமிடப்பட்டு கொண்டு இருக்கிறது. இது தலைவர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்காரு. சார் கட்சி ஆரம்பிச்ச ஒரு 2 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க கட்சி நிர்வாகிகள் வந்து தனக்கு போஸ்டிங் கொடுக்கல, உரிய முக்கியத்துவம் அளிக்கல, நிறைய நடக்குது. இதுக்கு முன்னாடி திருவண்ணாமலை ஆரணியில வந்து ஒரு செயலாளர் வந்து என்ன வந்து நிறைய ஃபங்க்ஷன் கூப்பிடலன்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்ணாரு. இப்ப ரீசெண்டா விழுப்புரத்துல புசியார்ந்தவர்கள் பேசிட்டு இருக்கப்பயோ பதாதைகள்லாம் வச்சு கழகமே அப்படின்னு சொல்லி நிறைய விஜய் பதாதைகளை வச்சு நிறைய போராட்டம் நடத்தியிருக்காங்க. என்ன இஷ்யூ அது? அதாவது என்னன்னா, இன்றைக்கு வந்து நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துல மிக தெளிவா இருக்கிறோம். நீங்க வந்து மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தாலும் கூட, இப்போ மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது என்னன்னா, மாவட்ட செயலாளர்களை வந்து நம்ம நிர்வாகியாக போடுறோம், ஒரு மாவட்ட செயலாளர் அறிவிக்கிறோம். அப்படின்றப்போ அந்த மாவட்டத்தில் அவர் எத்தனை ஆண்டு காலம் செயல்பட்டுருக்கிறாரு, அவர் என்ன நலத்திட்ட பணிகள் செஞ்சிருக்கிறாரு, அது வந்து ரசிகர் மன்றமாக இருக்கிறதுலேருந்து இந்த மக்கள் இயக்கமாக மாறிய பிறகும் தற்போது வரைக்கும் அவர் என்னென்ன பணிகள் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்து தொடர்ந்து அந்த ட்ராக் ரெக்கார்டை பார்த்த பிறகு தான் அவருக்கு அந்த மாவட்ட செயலாளர் பொறுப்புன்றது கொடுக்கப்படுது. இப்போ இது எதையுமே செய்யாம திடீர்னு ஒருத்தர் வந்து எனக்கு நீ பொறுப்பு கொடுத்து சண்டை போட என்ன பண்ண முடியும்? இல்லை, அவர் கொடுக்கப்பட்ட பொறுப்பு விலக்கி வைக்கப்பட்டதுனால தான் அவர் யாருமே பொறுப்பே அறிவிக்கல. மாவட்ட செயலாளர் அங்கே அறிவிச்சிருக்காங்க, அங்கே மாவட்ட செயலாளர் விழா இருக்கிறாரு, அப்புறம் எப்படி ஒரு கொடுக்கப்பட்டிருக்கும்? இல்லை எந்த இடத்துல உங்களை விலக்கி வச்சிட்டாங்கன்னு கட்சி தான் அறிவிச்சிருக்குதா? அந்த மாதிரி அறிவிப்புகள் யாருக்குமே தெரியும் வந்தது கிடையாது. அப்போ நீங்க எதிர்பார்க்கிற பதவியை உங்களுக்கு கொடுக்கல. நீங்க அவர் வந்து அந்த அளவுக்கு பணி செய்யும் போது அவரை மாவட்ட செயலாளர் நம்ம அறிவிக்கிறோம், அவர் நிர்வாகியை நம்ம அறிவிக்கிறோம். அப்ப நீங்க எதிர்பார்த்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கலன்றதுக்காக நீங்க அந்த பணிகளையும் செய்யாம ஒரு விஷயத்தை கேட்டீங்கன்னா எப்படி செய்ய முடியும்? அப்ப நீங்க வந்து பணி செஞ்சிருக்கணும் அப்படின்றத நீங்க வந்து நம்மளுடைய மக்கள் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரசிகர் மன்றங்களை ரிஜிஸ்டர் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர்டு நம்பர் கொடுப்பாங்க. இப்போ நான்லாம் அப்படிதான் உள்ள வந்தேன். நம்ம வந்து இந்த பைரவா திரைப்படத்தினப்போ வந்து நம்ம ரசிகர் மன்றத்தை வந்து எங்களுடைய பகுதியில் நான் துவங்குறேன் மக்கள் இயக்கத்தை. அப்போ துவங்கும் போது வந்து என்ன பண்றோம்னா, நேரடியாக போய் கேட்கும்போது வந்து அந்த பதிவெண் கொடுக்கல. நீங்கள் வந்து இந்த மக்கள் இயக்கத்தில் வந்து இத்தனை பதிவெண் கொண்ட பெயர் பலகைன்னு சொல்லிட்டு அவங்க பதிவெண் கொடுக்கல. என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீங்கள் மக்கள் நல பணிகள் செஞ்சுட்டு வாங்க, மக்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, போயிட்டு வந்து மக்களுக்கு வந்து சாப்பாடு போடுறதோ, இல்லை வந்து மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி தரதோ, சீருடை வாங்கி தரதோ, காலணிகள் வாங்கி தரதோ, இது போன்ற மக்கள் பணிகளில் ஈடுபடுங்க. மக்கள் பணிகளில் ஈடுபட்டுட்டு வாங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கொடுக்குறோம். அப்போ நம்ம அந்த மக்கள் பணிகளில் ஈடுபட்டுட்டு அதையெல்லாம் வந்து ஒரு ஃபோட்டோ ஆல்பமாக போட்டு அதை கொண்டு போய் காமிச்சு, நான் கடந்த 6 மாதங்களாக நீங்கள் சொன்னது போல இதெல்லாம் செஞ்சிருக்கிறேன், தொடர்ந்து மக்கள் பணி செய்ய ஆசைப்படுறேன், தலைவருடைய குடையின் கீழ் நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன், எங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குன்னு சொல்லி கேட்கும் பொழுது தான் அந்த பெயர் பலகைக்கான ரெஜிஸ்ட்ரேஷனே கொடுப்பான். இது இப்போ கிடையாது, ஆரம்பத்துலேருந்து அப்படிதான். அப்போ அந்த பணி செஞ்சவர்களுக்கு தான் இங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படும், பணி செஞ்சவர்களுக்கு தான் இங்கே வந்து பதவிகள் கொடுக்கப்படும். இல்லை எந்த விதமான மாற்று கிடையாது. இதில் பணமோ, சாதிய பாகுபாடோ, மத பாகுபாடோ, மொழி பாகுபாடோ எதுவுமே கிடையாது.
சார் நீங்கள் கட்சியில் வந்து சில பேருக்கு வந்து பதவி பொறுப்புகள் கொடுக்குறப்ப அந்த நபர் தவறான நபராக இருக்கும் பட்சத்தில் கண்டிக்கப்படுமா, தண்டிக்கப்படுவாரா? கண்டிப்பா நீங்க வந்து கட்சியில ஒரு நபருக்கு பொறுப்பு கொடுத்துருக்கோம், ஒரு மாவட்ட செயலாளர் கொடுத்துருக்கோம், தவறான போக்கில் போறாரு, இல்ல கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் செயல் திட்டங்களுக்கு எதிராக போறாரு, கட்சியோட கட்டுப்பாடுல மீறி செயல்படுறாங்கன்னா உடனே நடவடிக்கை எடுக்கும். இப்போ தென்காசியில் கிரிப்சன் ஒரு நபர் வந்து கிட்டத்தட்ட 1 crore வந்து கிரிப்டோ கரன்சி டிரான்சாக்ஷன் அதான் நான் சொல்றேன், நீங்க ஒரு செய்தி வந்த உடனேயே வந்து நீங்க அதை வந்து ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்கல. முதல்ல அவர் யார் என்னன்னு நான் பார்க்க தேவையில்லையா? நீங்க சொல்ற நபரோட பேர் எனக்கே நீ தான் தெரியும், அந்த செய்தியை பார்க்கும்போது தான் தெரியும். தென்காசியில எனக்கு தெரிஞ்ச அண்ணன்கள்லாம் இருக்கிறாங்க, மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க, நான் பல வருஷமா அவங்கள பார்த்துட்டு வரேன். ஆனால் செய்தித்தாள் வரப்ப தாவேக்கா முகமாக தான் போடுவாங்க. நீங்க வந்து தெரியப்படுறாங்க. ஆன்லைன்ல வந்து இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டுட்டு அவங்க வெளியில போனா உடனே தாவேக்காவுடைய நிர்வாகின்னு சொல்லிடுது. அடிப்படை உறுப்பினரா வந்து ஆன்லைன்ல ஜாயின் பண்ண கூட நீங்க நிர்வாகின்னு சொல்லிடுறது. என்ன நிர்வாகத்தில் இருந்தாரு, எந்த பொறுப்புல இருந்தாரு, எந்த மாவட்டத்தில் இருந்தாரு, எந்த நகரத்தில் இருந்தாரு, ஏதாவது டீடைல்ஸ் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. டிவிக்கே கொடி வச்சு 2 வீடியோ போடாது, தாவேக்கா நிர்வாகின்னு போட்டோம். இந்த மாதிரி தான் சூழ்நிலை போயிட்டு இருக்கு. இந்த நரேட்டிவ்ஸ் தான் நம்ம திரும்ப திரும்ப உடச்சிக்கிட்டு இருக்கோம். சார் சில தினங்களுக்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சகோதரர் முத்து மறைவுக்கு வந்து இரங்கல் தெரிவிக்க மறுநாள் வந்து நாம் தமிழர் இப்போ சீமான் வந்து அண்டு சாட்டை துறைமுகம் 2 பேருமே வந்து சீமை பார்த்தாங்க. அது பார்க்கப்பட்ட பின்னணி வந்து அவர் யதார்த்தமாக பார்த்ததா சொல்கிறாங்க, ஒரு மரியாதை நிமித்தமாகவும் இரங்கல் தெரிவிக்கிறதுக்காக. ஆனால் பொதுவெளியில் என்ன பேசுதுன்னா தாவேக்கானவரை கடுமையாக விமர்சிக்க நாம் தமிழர் தான் சரியான ஆளாக இருக்கும், திமுக விமர்சிச்சா அது வந்து பெரிய பலமாக போயிடுது தாவேக்காவுக்கு ஒரு டாக் போகுது. அது உண்மையா? இல்லை, அந்த செயல்பாடுகள் அப்படி இருக்கிறதுனால, ஒரு சிலரோட செயல்பாடுகள் அப்படி இருக்கிறதுனால அதை நம்ம இணையதளம் இல்லை அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே வந்து சாட்டை துறைமுகம் ஸ்பெஷலாக வீடியோ போடுறாரு. அதாவது சொல்கிறோம், தாவேக்கா இனிமேதான் வச்சு செய்யணும், அது ஒரு தமிழ்நாட்டுக்கு அவங்க பண்ற அரசியல் பேராபத்துங்கிறாரு. அதாவது இவங்க வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, இது போல வீடியோக்கள் போடுறதுனால, இது போல பேசுறதுனால தாவேக்காவை ஒடுக்கிட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம மிகச் சிறப்பாக நம்ம ஒரு கொள்கை விளக்க கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். நம்முடைய கொள்கை தலைவர்களை பற்றி பேசுகிறோம். தன்னெழுச்சியாக மக்கள் அன்னைக்கு எவ்வளோ பெரிய கூட்டத்தை சேலத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம். தலைவரே கலந்து கொள்ளாமல் ஒரு மினி மாநாடு போல் அன்றைக்கி அந்த கூட்டம் சேருது. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது வயிற்றெரிச்சல் இருக்காதா? அந்த வயிற்றெரிச்சல் இருக்குது. இன்னொன்று அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு, அதன் மூலியமாக படித்து கொண்டு இருக்கிறாரு. அப்படின்றப்போ இந்த மாதிரி ஏதாச்சும் கான்ட்ரவர்சியலாக வீடியோ போட தானே வீடியோ போகும். அப்படி நீங்கள் எடுத்து வைக்கும் எந்த கொள்கை வந்து தமிழ்நாட்டுக்கே பேராபத்துன்னு சொல்ல வராரு அவர்? அது அவர்கிட்ட தான் கேட்கணும், அவர்கிட்ட தான் அதை கேட்கணும். நாங்கள் வந்து மதச்சார்பின்மைன்னு சொல்கிறோம். எங்களுடைய கொள்கை மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் தான் எங்களுடைய கொள்கைன்னு நம்ம சொல்கிறோம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நம்ம சொல்கிறோம். மதச்சார்பின்மை எப்படி தமிழ்நாட்டுக்கு விரோதமாக போகும், சமூக நீதி எப்படி தமிழ்நாட்டுக்கு விரோதமாக போகும் அப்படின்றத அவர் தான் எடுத்துரைக்கணும். சார் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களை பற்றி சில விமர்சனம் என்ன வைக்கிறாங்கன்னா, அவர் வந்து எல்லா விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ண மாட்டாரு, எந்த விஷயம் வந்து வைரல் ஆகுதோ ட்ரெண்ட் ஆகுதோ அந்த விஷயத்த கருத்து சொல்றாரு. எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா தக் லைஃப்ல எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் கமலஹாசனுக்கு ஆதரவாக சில கருத்துக்கள் சொன்னாங்க. கர்நாடக முதலமைச்சர்லேருந்து அவருக்கு எதிராக சொல்றப்ப இங்க எல்லாருமே கருத்து சொன்னாங்க. விஜய் அமைதியா இருந்தாரு. 2வது குடமுழுக்கு வந்து தமிழ்ல தான் நடத்தப்படும் சொன்னப்ப நிறைய கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு நாம் தமிழர் கட்சி போராடி தமிழ்ல நடத்தினாங்க. அந்த விஷயத்துக்கு அமைதியா இருக்காரு. இப்ப திருவண்ணாமலைங்கிற ஒரு மாவட்டத்தை வந்து அருணாச்சலம் சொல்லி கிட்டத்தட்ட தெலுங்கு பீப்புள்ஸ் வாழ்ற இடமா மாத்திட்டு இருக்காங்க. நிறைய பிரச்சனை இது மாதிரி இருக்கு. விஜய் அவர்கள் ஏன் அமைதி காட்டுறாங்க? ஏன்னா நீங்க வந்து டீப் பாலிடிக்ஸ் வந்து நீங்க என்னன்னா மதம் சார்ந்த விஷயங்களுக்கு, மொழி சார்ந்த விஷயங்களுக்கு, சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும்பொழுது அதையெல்லாம் வந்து பெரிதாக்கி அந்த இடத்துல வந்து நீங்க ஒரு மைலேஜ் எடுக்கிறதுக்காக பல பாலிடிக்ஸ் ஸ்டண்ட் பண்றீங்க. சார் இங்க வந்து ஒரு நடிகரை வந்து உங்க திரைத்துறையில அந்த நடிகர் மன்னிப்பு கேட்க சொல்லி ஒரு கர்நாடகா சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து மிக தெளிவா பேஸ்மெண்ட்ல இருந்து நம்மளுடைய கொள்கையை சொல்லிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டிற்கு இருமொழி கொள்கை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். 3வது மொழியை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்றோம். தமிழ் மொழி தான் எங்களுடைய தாய்மொழி. இந்த தமிழ் மொழிக்காக போராடிய அத்தனை பேரையும் நம்ம மதிக்கிறோம்னு சொல்றோம். தாய்மொழியை எந்த இடத்துலையும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்றோம். ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து இந்த கொள்கை ரீதியிலான நம்ம பயணத்தை நம்ம செய்யறோம். நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்ப எல்லா விஷயத்துக்கும் நீங்க சொல்ற தலைவர் ரியாக்ட் பண்ணியிருக்காங்களா? திரு கமலஹாசன் அவர்களை பத்தி நீங்க கேள்வி கேட்குறீங்க. அவர் எல்லா விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணியிருக்காரா? திமுக அரசு நடக்கிற அவலத்துக்கு எல்லாத்துக்கும் அவர் ரியாக்ட் பண்ணியிருக்காரா? இல்லை, திமுக காரனே காட்டிட்டாரு. நான் சொல்றேன், அதை பத்தி நம்ம பேசுறதுக்குள்ள கட்சி அழிஞ்சும் கிடையாது, ரியாக்ட் பண்றதுக்கு அந்த மாதிரி கிடையாது. அதே போல நீங்க நாம் தமிழர் வந்து எல்லாத்தையும் டச் பண்ணிட்டு நம்ம சொல்ல முடியுமா? ஏன் அவங்க மிஸ் பண்ண விஷயங்களும் இருக்கலாம்ல, அதை நம்ம கேள்வி கேட்கிறோமா? அதுதான் விஷயமே. நாங்க வந்து இந்த எது ட்ரெண்டிங் ஆகுதுன்னு பார்த்து செய்யக்கூடிய ஆட்கள்லாம் கிடையாது. அப்படின்னு பார்த்தா 24 பேர் நாங்கள் ஏன் கூட்டிட்டு வரணும்? வெறும் அஜித்குமாரை மட்டும் வச்சு நாங்கள் அரசியல் பண்ணிட்டு போயிருக்கலாமே. அந்த 24 பேருக்கு நீதி கிடைக்கணும், நாங்கள் ஏன் நிற்க போறோம்? சரி, 24 பேர் நீதி கிடைக்கணும், நீங்க ஏன் நிக்கல? அப்போ அஜித்குமாருக்கு பேசினாங்கல்ல, ஏன் அந்த 24 பேரை பத்தி யாரும் பேசல? சொல்லுங்க. நீட்டு விளக்க பத்தி எல்லாரும் பேசினாங்கல்ல, அந்த நீட்டுக்கு ஒரு பாசிபிளான சொல்யூஷனை பத்தி ஏன் யாரும் பேசல? கச்சத்தீவை மீட்கணும்னு சொல்லி பேசினாங்கல்ல, அப்ப கச்சத்தீவை மீட்கிறதுக்கு முன்னாடி டெம்பரரியா என்ன சொல்யூஷன் பண்ண முடியும்னு ஏன் யாரும் பேசல? ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு செயல்பாடுகள் இருக்கும். எந்த இடத்துல ரியாக்ட் பண்ணணும், எந்த இடத்துல ரியாக்ட் பண்ணக்கூடாது, எந்த இடத்துல தமிழ் மொழிக்காக நிற்கணும், எந்த இடத்துல வந்து இந்த மாநில உரிமை சார்ந்து நிற்கணும், எந்த இடத்துல வந்து சுயாட்சி சார்ந்து நிற்கணும், இது எல்லாமே எங்களுக்கு தெரியும். நாங்கள் அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வரணும்னு நம்ம சொல்கிறோம். நீட்டு விளக்குக்கு அதுதான் தீர்வுன்னு நம்ம சொல்கிறோம். அதே போல டெம்பரரியான ஒரு சொல்யூஷன் நம்ம சொல்கிறோம். ஸ்பெஷல் கண்கார்ட் லிஸ்ட் கொண்டு வாங்கன்னு நம்ம சொல்கிறோம். எந்த கட்சி செஞ்சுது? அப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு அணுகுமுறை இருக்குது.
ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு செயல்பாடுகள் இருக்கு. அப்போ எங்க கட்சியினுடைய செயல்பாடை நீங்க திட்டமிட்டு இதை ஏன் கேட்கல, இதை ஏன் பண்ணல, இதை ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்க, நீங்க ஏன் இந்த ரோட்ல போனீங்க, நீங்க ஏன் அந்த ரோட்டுக்கு போல, இப்படின்றது கேள்வி கிடையாது. நாங்க களத்துல நிக்கிறோம். மொழிக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு உடனடியாக ஒரு கருத்துக்கள் வேணும்ல சார். ஏங்க நீங்க நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு விஷயம் நல்லா தெரியும். இதுக்கு பின்புலமா ஏன் விஜய் வந்து ஏன் அமைதியா இருக்காருன்னா, மிக தெளிவா ஒரு இதே ஜனநாயகன் படத்துக்கு கேவிஎன் ப்ரொடக்ஷன் பெங்களூரை சேர்ந்த கர்நாடகை சேர்ந்த நிறுவனம் தான் ப்ரொடியூஸ் பண்றது. அதனால விஜய் படத்துக்கு அடுத்த பாதிப்பு வரும்னு விஜய் அமைதி காக்குறான்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமாங்க. ஏங்க அவரை படத்தை விட்டுட்டு திரையுலகை விட்டுட்டு தன்னுடைய உச்ச இடத்துல இருந்து அரசியலுக்கு முழுசா வந்துட்டாரு. இனிமேல் திரைப்படங்கள் நடிக்க போறதுன்னு அவர் சொல்லிட்டாரு. திரைப்படத்துக்கே அவர் வந்து ஒரு முடிவு கட்டி விட்டுட்டு அவர் அரசியலுக்கு வர்றாரு. அரசியலுக்கு வரும்போது இதெல்லாமா பார்ப்பாரு. நான் என்ன கேட்கறேன், இப்போ உங்களுக்கு நீங்க இந்த கேள்வி கேட்குறீங்களா, அவ்வளோ பெரிய இடத்துல இருந்து 300 கோடி ரூபா சம்பளம் விட்டுட்டு இருக்காரு தெரியாதா? 300 கோடி சம்பளம் அவர் நினைச்சாருன்னா அதை வச்சு வாழ்க்கையில் நீங்க சொல்லுங்க 300 கோடி தான் நீங்க விட்டுட்டு வருவீங்களா? வரமாட்டோம். யாரா இருந்தாலும் அப்படிதான். அதை விட்டுட்டு வராருன்னா அவருக்கு தெரியாதா? அப்போ திரைப்படம் முக்கியமா அரசியல் முக்கியமானது அவருக்கு தெரியாதா? அப்போ இதெல்லாம் ஒரு கேள்வியா? திட்டமிட்டு இதெல்லாம் பரப்பப்படுறது தாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. நாங்க மிக தெளிவா இருக்கோம். எங்களுடைய மாநில சுயாட்சியில, எங்களுடைய மொழிக் கொள்கையில நாங்க மிகச் சரியா இருக்கோம். எங்க மொழிக் கொள்கையில நாங்க தீர்மானமே நிறைவேற்றி வச்சிருக்கோம். எங்களுடைய மொழிக் கொள்கை இதுதான், நாங்க இப்படிதான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நாங்க சொல்லியிருக்கோம். எங்க மாநில சுயாட்சியில நாங்க நிக்கிறோம். இல்ல சார், இன்னைக்கு வந்து முக்கியமான விஷயம் என்ன வந்துச்சுன்னா, பீகார்ல 7.5 கோடி வாக்காளர் இருக்கிற இடத்துல வந்து 65 லட்சம் பேரை வந்து வாக்காளர் நீக்கிருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்றாங்கன்னா, இதே மாதிரி தமிழ்நாட்டிலயும் வந்து வாக்காளர் திருத்த மசோதா வரணும் அப்படிங்கிறாங்க. அதற்கு தான் முதற்கட்டமாக நாங்க தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம். இந்த சிறப்பு இதுக்கு வந்து நீங்க சிறப்பு வாக்காளர் திருத்த முகாம் நீங்க வந்து திமுக வந்து பிஜேபி அஜெண்டா செயல்பட சொல்ற முதல்வர் ஸ்டாலின் கண்டிச்சிருக்காரு. இது என்ன கண்டிச்சிருக்காரு? குவிட் சார், ப்ளீஸ் சார், பெரிய அறிக்கை விட்டுருக்காரு. அதான் சார் குவிட் சார். தேர்தல் ஆணையமும் பிஜேபியும் சேர்ந்து நடந்த அறிக்கை கொடுக்குற அரசியல் இன்னைக்கு ட்விட்டர்ல போட்டுருக்காரு தானே, சார் ப்ளீஸ் குவிட் சார், சார் ப்ளீஸ் சார். அதானே நீங்க இதே மாதிரி சார்னு சொல்லும் போது எங்களை அந்த கேள்வி கேட்டீங்கல்ல, இப்போ நீங்க ஏன் குவிட் சார்ன்றீங்க? ஏன் இதுக்கு நாங்கள் தீர்மானமே நிறைவேற்றிட்டோம். அவர் இப்போ அறிக்கை கொடுக்குறாரு. நாங்கள் எங்கள் செயற்குள்ள தீர்மானம் நிறைவேற்றி எடுத்து பார்த்தீங்களா? இந்த சிறப்பு வாக்காளர் திருத்த விஷயங்களை வந்து ஒன்றிய அரசு வந்து எடுத்துக்கொண்டு சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளையும் பாஜகவிற்கு எதிரான வாக்குகளையும் வந்து நீக்குவதற்கான வேலைகளை ஈடுபடுது. அதை செய்யக்கூடாதுன்னு எங்களுடைய செயற்குள்ள நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கோம். புரியுதுங்களா? அடுத்த கட்டமாக இது தொடரும் பட்சத்தில் அதற்கான விஷயங்களை நாங்கள் முன்னெடுப்போம். சட்ட ரீதியிலாகவோ களத்திலோ நாங்கள் அதை முன்னெடுக்க தான் போகிறோம். இப்படி தான் வக்ஃபு சட்டத்துக்கு சொன்னீங்க. வக்ஃபு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க, சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க, தாவேக்கா வாயே திறக்கல, என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு நீங்க தலைவர் ரியாக்ட் பண்ணாரா இல்லையா? எப்படி ரியாக்ட் பண்ணாரு? இவங்கள போல கிடையாது. வந்த உடனே வந்து சும்மா நம்ம ஒரு அறிக்கை கொடுத்தோம், ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தோம், பெருசாக்கிட்டோன்னு இல்லாம பேசினாரு. கழக நிர்வாகிகள் பேசினாங்க, மாவட்டம் தோறும் போராட்டம் வெடிச்சது. அதுக்கு பிறகு சட்ட ரீதியான போராட்டத்தை முன்னெடுத்தாரு, ஒரு இடைக்கால வாங்கி கொடுத்தாரு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணமா இல்லையா? அன்னைக்கு இதே விமர்சனம் தானே வச்சிங்க. ஆனா இன்றைக்கு தமிழ்நாட்டில் வக்ஃபு சட்ட மசோதாவுக்கு எதிராக தமிழக வெற்றி கழகத்தை தாண்டி வர எந்த கட்சி செயல்பட்டுச்சு? அப்போ காத்திருந்து பாருங்க, அதற்கான பணிகள் எல்லாமே நடந்துகிட்டு. அப்படியெல்லாம் வந்து இந்த பாஜகவை இந்த மத பிளவாத அரசியல் செய்வதற்கும் ஜனநாயகத்தை ஒடுக்குவதற்கும் நாங்கள் ஒரு காலமும் இடம் கொடுக்க மாட்டோம். தொடர்ந்து நாங்கள் தீவிரமாக எதிர்ப்போம். சார், லாஸ்ட் வீக்கு எதிர்க்கட்சியில் எடப்பாடி பழனிசாமி வந்து பிரச்சாரத்தை வந்து ரொம்ப தீவிரமாக கொண்டு போயிட்டு இருக்காரு. அதில் முக்கியமாக என்ன சொன்னார்னா வந்து, எங்கள் கூட்டணியில் ஒரு பெரிய கட்சி வந்து இணைய போதுங்கிறாரு. எல்லாரும் அடிச்சு சொல்றாங்க. ஏன்னா அவர் எதிர்க்கட்சி தலைவரே சொல்றாரு, அது தேவைக்காக தான் இருக்குங்கிறாங்க. நாங்கள் ஏங்க பாஜக கட்சியில் போய் சேரணும்? பாஜக கூட்டணி நாங்கள் போய் ஏன் சேரணும்? அவர் 1000 சொல்லிட்டு போகலாம், அவருடைய ஆசைக்காக அவர் சொல்லலாம். நாங்கள் தான் தெளிவாக சொல்லிட்டோமே, மத பிளவாத சக்திகளோட நேரடியாகவோ மறைமுகமாகவோ, நேரடியாக அதிமுக மாதிரியோ மறைமுகமாக திமுக மாதிரியோ நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம். தமிழ்நாட்டில் எந்த கட்சி தீர்மானம்? இந்தியாவிலே ஒரு கட்சியை காட்டுங்க, பாஜக கூட நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி கிடையாதுன்னு தீர்மானம் நிறைவேற்றிய ஒரு கட்சி நீங்க காட்ட முடியுமா? இல்ல, ஒருவேளை வந்து பிஜேபி கூட்டணி இருந்து அதிமுக வெளியே வந்தா இது நடக்குமா? இப்ப நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் எப்படி இருக்குது பாருங்களேன். ஒருவேளை இது நடந்தால், ஒருவேளை திமுகவில் இருந்து விசிக வெளியே வந்தால், ஒருவேளை திமுகவில் இருந்து கம்யூனிஸ்ட் வெளியிலே வந்தால், ஒருவேளை வந்து திமுகவே போய் பாஜகவோட இணைந்து விட்டால், அப்படிலாம் நீங்க ஏன் கேள்வி கேட்க மாட்டீங்க? எங்களை நோக்கி இந்த கேள்வி ஏன் வருது? நடந்த விஷயத்த சொல்லுங்க. ஒரு விஷயம் நடந்திருக்குது, இல்ல வந்து ஒருத்தர் பேசியிருக்கிறாரு, அஃபிஷியலா ஏதாச்சும் ஒரு நியூஸ் இருக்குன்னா நீங்க சொல்லுங்க. இதெல்லாம் யூகங்கள் அடிப்படையில் இருக்கிற கேள்விகளுக்கெல்லாம் தொடர்ந்து நம்ம பதில் சொல்லிட்டே இருந்தோம்னா நாங்கள் மிக தெளிவாக தான் எங்கள் ஸ்டாண்டை சொல்லிட்டோம். எங்கள் தலைமையில் அமைஞ்சாதான் கூட்டணி, எங்கள் தலைவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ எங்களை நோக்கி வருவாங்களான்றதை நீங்கள் அங்கே போய் தான் கேட்கணும். நாங்கள் மிக தெளிவாக இருக்கோம். நாங்கள் யாரு கூடயும் போய் சேர்றதுக்கோ, இன்னொரு கட்சியை முதலமைச்சர் ஆக்குவதற்கோ, ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வரதுக்கோ நாங்கள் இங்கே வரல. எங்கள் தலைவர் முதலமைச்சர் வேட்பாளர், அதுவும் சாதாரண முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை, மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர். அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் தீர்மானம் நிறைவேற்றிட்டோம். சார், மாற்றம் ஒன்றே மாறாது. நீங்கள் நினைக்க மாற்றம் விரைவில் வர இறைவனை வேண்டுகிற நாங்கள் கேட்ட கேள்விக்கு பொறுமையாக பதிலளிச்சவங்களுக்கு மிக்க நன்றி.